பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2ஆம் வாரத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றமானது நமது சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த உருமாற்றமானது சிந்தனைக்கு கொடுக்கப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உடம்பை நாமும் ஒளி உடம்பாக மாற்றி அமைக்க முடியும். எவ்வாறு எனில், ரசவாதம் என்று பார்க்கின்றோம், அல்கமி. அதில் 2 வகையான வித்தைகள் இருக்கின்றது, வகர வித்தை, தகர வித்தை என்று. வகர வித்தை என்று பார்க்கின்ற பொழுது மற்ற உலோகங்களை தங்கங்களாக மாற்றுவது, ரசாயன பொருட்கள் சேர்த்து அல்லது பச்சிலைகளை சேர்த்து அந்த மட்ட உலோகத்தை தங்கமாக மாற்றுவது, தகரம், இரும்பு, தாமிரம் போன்றவற்றை தங்கமாக மாற்றுவது. வகர வித்தை என்று பார்க்கின்ற பொழுது இந்த உடம்பை தங்கமாக மாற்றுவது. அதனால்தான் இலக்கியத்திலே படிக்கின்ற பொழுது, இறைவனை மாற்ற அறியாத பொன்னே, ஞான தங்கமே என்றெல்லாம் அழைப்பார்கள். ஆன்மீகம் என்பது ஒரு அறிவியல், அது மூட நம்பிக்கை அல்ல. தகரத்திலே ஒரு அணுவிலே எத்தனை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கின்றது என்பதனை அறிந்து, தங்கத்திலே ஒரு அணுவிலே எத்தனை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கின்றன என்பதனை அறிந்து அதற்கேற்றாற் போல எண்ணிக்கையை கூட்டுகின்ற பொழுது தகரமானது தங்கமாக மாறுகின்றது. அதேபோல இந்த உடலில் உள்ள அணுக்களில் இருக்கின்ற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை நாம் மாற்றி அமைக்கின்ற பொழுது, சேர்க்கின்ற பொழுது இந்த ஊனுடல் தங்கமாக மாறும். இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் இயேசு ஒளி உடம்பை அங்கே காட்டுகின்றார். ஏனென்றால் இந்த உடலுக்குள்ளேயே ஏற்கனவே 3 உடல்கள் இருக்கின்றன. சுத்தமான உடல், அதற்கு சோறு தண்ணி தூக்கம் எதுவும் தேவையில்லை. 2வது பிரணவ உடல், காற்று மாதிரி, தியரி ஆஃப் பைலொகேஷன் என்று சொல்லுவோம்ல, அந்தோனியார் செஞ்சு காமிச்சார். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்கிறது. இதை தான் பாரதியும் கேட்டான். விசை ஒரு பந்தாகி மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உடல் வேணும் அப்படின்னு பாரதி கேட்டான். 3வதாக ஞான ஒளி உடல். ஏனென்றால் இறைவன் ஒளியாக இருக்கின்றார். இறைவனிடமிருந்து வந்த நாம் மீண்டும் அந்த ஒளி நிலையை அடைய வேண்டும். நான் கடவுளாக இருக்க வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வார்கள். இறைமை சித்தி பெற்றவர்களாக, இறைவன் தன்மை அறிந்து அம்மையமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை தான் இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இது எவ்வாறு சாத்தியம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்லுகின்றேன். நம்ம எல்லோரும் வீட்டில் பால் வாங்கி வைப்போம். அதை காய்ச்சாமல் வச்சோம்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்? 1 நாளைக்கு இருக்கும், அப்புறம் கெட்டு போகும். அதையே காய்ச்சி தயிராக்கணும்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்? 2-3 நாளைக்கு இருக்கும். அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து வச்சா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 1 வாரத்துக்கு இருக்கும். அதையே நெய்யாக உருக்கி வச்சோம்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 6 மாதமானாலும் கெட்டு போகாது. அதுபோல் இந்த உடம்பிலே இருக்கின்ற சுத்த பிரணவ ஞான ஒளி தேகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு தாபோர் மலையிலே அதை செய்து காட்டுகின்றார். இதெல்லாம் சாத்தியமா என்று பார்க்கின்ற பொழுது இது சாத்தியம்தான். ஏனென்றால் இந்த ஒளி உடம்பு வேறெங்கும் இல்லை, நமக்குள்ளேவே இருக்கின்றன. அதை நாம் வெளிக்கொணர வேண்டும். நம்மளுடைய பக்தியாலும் நம்மளுடைய விசுவாசத்தாலும் அதனை நாம் வெளிக்கொணரலாம். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது இலக்கியத்திலே படிக்கின்றோம். காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோலாலே, பிறவியற்றும் கொலை செயல்களாலே, வேறு எவற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே என்று அங்கே ஒருவர் எழுதியிருக்கின்றார்.
எதனாலும் எப்படியும் எங்கேயும் இந்த உடலுக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இறைவன் அதை எனக்கு உடனே கொடுத்தான் என்பதனையும் அங்கே அவர் எடுத்துரைக்கின்றார். மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது, அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அழிகின்ற உடலை அழிவுறா உடலாக மாற்றி அமைக்க முடியும். ஊனேயானும் உடல் அழியா ஊழிதரும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே என்று நம் ஞானிகள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உடல் அழியாமை பெற வேண்டும் என்பதனை தான் இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. இது அழியாமை பெறுகின்ற பொழுது, ஒளி தேகமாக மாறுகின்ற பொழுது இறைவன் இருக்கின்ற நிலையை நாம் அடைவோம் என்பதனை இது நமக்கு மிகவும் வெட்ட வெளிச்சமாக இது நமக்கு காட்டுகின்றது. எனவே இந்த ஊனுடம்பு என்று பார்க்கின்ற பொழுது, இந்த நிற்கின்ற அணுக்களை அறிவியல் பூர்வமாக நாம் மாற்றி அமைக்கின்ற பொழுது ஒளி உடம்பை நாம் பெறுகின்றோம் என்பது சாத்தியம் என்பதனை சொல்லி காட்டுகின்றது. சமீப காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எபிஜெனட்டிக்ஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானமானது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதிலே ப்ரூஸ் லிப்டன் என்கின்றவர் த பயாலஜி ஆஃப் பிலீஃப் என்கின்ற ஒரு அறிவியலை, ஒரு தத்துவத்தை நமக்கு அங்கே எடுத்துரைக்கின்றார். இந்த உடலை பற்றி நீங்கள் அழிந்து போகும் என்று நினைத்தீர்கள் என்றால் இது அழிந்து போகும், இது அழியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இது அழியாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லுவாராம், இதுவே இன்றைக்கி எனக்கு கடைசி நாளாக இருந்தால் நான் என்ன செய்வேன், மிக முக்கியமான காரியங்களை மட்டும் நான் செய்வேன் அப்படி நினச்சவர் 50 வயசில் இறந்துட்டார். ஏனென்றால் நம்மளுடைய சிந்தனைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு, நம்மளுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. இதே அனிதா என்கின்ற ஒரு வடநாட்டு பெண், போன் கேன்சர், அவங்களுக்கு சாவு படுக்கையில் அவர்களுடைய பிள்ளைகள், கணவர் இவங்க எல்லாமே கைப்பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏதோ ஒரு உணர்வு உந்தப்பட்டு அவங்க இவர்களை விட்டு நான் செல்லக்கூடாது, இறக்கக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு நிலை அவர்களுக்கு வந்திருக்கின்றது. கோமாவில் இருந்தவங்க பார்த்தா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்க கேன்சரே இல்லை, குணமாயிருச்சு. அந்த அம்மா இன்னும் இருக்காங்க. அவங்க எழுதின புக்கு கூட ஒன்று இருக்குது, டையிங் டு பி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிசா கேரி என்கின்ற அந்த எபிஜெனட்டிக் சயின்டிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு பொருளை நினைத்து அப்பொருளாக நீங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுதே அந்த செயலுக்கான வழியானது அங்கே பிறக்கின்றது என்று அவர் அங்கே எழுதியிருக்கின்றார். ஹவு டு லேர்ன் டு அப்ஹில், மேலேறும் வீதி என்று ஞானத்திலே நாம் சொல்லுகின்றோம். ஆக இந்த ஆன்மாவை இறைவனை நோக்கி செலுத்துகின்ற வீதி, மேலேறும் வீதி. அதை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதே அதை அடைவதற்கான வழியானது பிறந்து விடுகின்றது என்பதனை அவர் எடுத்துரைக்கின்றார். நம் எண்ணத்திற்கு மிக சிறந்த ஆற்றல் உண்டு. அதனால்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகின்றார், ஆண்டவர் அவருடைய உடம்பை எப்படி மாட்சிமைக்குரிய உடம்பாக மாற்றினாரோ அதுபோல இந்த தாழ்வுக்குரிய நம் உடலையும் அவர் மாட்சிக்குரிய தன் உடலின் சாயலாக அவர் மாற்றுவார் என்பதனை நாம் நம்ப வேண்டும் என்கின்றதை மிகவும் தெளிவாக சொல்கின்றார். எனவே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் பக்தி செலுத்துகின்ற பொழுது, அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த ஒளி உடம்பை நாம் பெற முடியும். அதனால தான் தந்தையாம் கடவுள் சொன்னார், அவருக்கு செவி சாயுங்கள், அவர் சொல்கிறத கேளுங்க. அவர் என்ன சொன்னார், 2 சொன்னார், இறைவனை அன்பு செய்யுங்கள், உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய் என்று சொன்னார். ஆக அன்பு என்கின்ற சக்தி மிக ஒளி நிறைந்த சக்தி. அதனால்தான் அன்பே கடவுள் என்று சொல்லிட்டோம்.
அந்த அன்புருவாக நாம் மாறுகின்ற பொழுது பிற உயிரையும் தன்னுயிராக பாவித்து நாம் செயல்பட வேண்டும். அவ்வாறு பிற உயிரை தன்னுயிராக பாவித்து அவ்வுயிர்களினுடைய துயரங்களை எவனொருவன் துடைக்கின்றானோ அவனே செத்தவரை எழுப்புவான், அவனே இறைவனும் ஆவான் என்பதனை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆண்டவரில் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை மிக்க என் சகோதர சகோதரிகளே, இந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக நாம் எளிதாக மாற்ற முடியும். எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு கொண்டு நம்முள் இருக்கின்ற இறைவனே பிற உயிர்களுக்குள்ளும் இருக்கின்றான் என்பதனை உணர்ந்து நாம் செயல்பட்டு அவர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பொழுது இந்த ஊன் உடம்பும் ஒளி உடம்பாக மாறும். எனவே அப்படி அந்த ஒளி உடம்பு நமக்கு வேண்டும், இறைமை சித்தியை பெற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.